வேலூர் மாவட்டம் நெஞ்சுகொண்டபுரம் கொள்ளைமேடு பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிரபாகரன் அதே பகுதியில் வசித்து வரும் ஒரு பெண்ணை 5 வருடமாக இவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விடுமுறைக்காக ஊருக்கு வந்த பிரபாகரன் தனது அக்கா மகளை கடந்த 16ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் மனமுடைந்த காதலி தன்னை காதலித்து ஏமாற்றிய பிரபாகரன் மீது வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் அப்பெண் காவலருக்கு போனில் பேசிய போது பெண் காவலர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. பேசுறேன் மேடம். ஆள் எங்க இருக்காங்க சொல்லுமா, கூட்டு வரேன்னு சொல்லுமா. ஆள் இல்லாத மேடம், நம்ம கையில வச்சுக்கணும் இல்லன்றா. ஆள் இல்லாதனால தான் மேடம் நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்நிலையில் மனவிரக்தியில் இருந்த அப்பெண் வீட்டில் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பெண் இறப்பதற்கு முன்பு நடந்ததை அனைத்தையும் ஒரு கடிதமாக தனது தந்தைக்கு எழுதி வைத்தது தெரிய வந்துள்ளது. அந்த கடிதத்தில், நான் பிரபாகரனை காதலித்து நம்பியதுதான் நான் பண்ண பெரிய தப்புப்பா என குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் பிரபாகரனின் பிறந்த நாளன்று பிரபாகரன் தன்னிடம் அத்துமீற முயன்றதாகவும் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் அதன்பின் பிரபாகரன் தன்னுடன் பழகுவதை நிறுத்தியதாகவும் அப்பெண் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதனால் தன்னை விட்டு வேறொரு பெண்ணுடன் பிரபாகரன் திருமணம் செய்ததாகவும் இதற்கு பிரபாகரனின் உறவினரான மணிகண்டனும் காரணம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மணிகண்டன் அப்பெண்ணிடம் தகாத வார்த்தையில் பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது. ஹலோ, சொல்லு. ஒரு பிள்ளை என்ன சொன்னீங்க? நான் சொல்லினுங்கிறேன். வேணும் போட்டான்ட்டு. ஆமா, எங்க அண்ணன் வாய் கத்துட்டு நீங்க எந்திருவீங்க. என்ன கல்யாணம் பண்ணி நீ வந்து வந்துருவ. நான் ஏன்டா உங்க அண்ணன் வாய்க்கு எல்லாம் சொல்லிட்டேன் அடினா. எனக்கே நிச்சயம் பண்ணுறியா? நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து நேர்ல நிரூபி. ஊரு புள்ளா சொல்றாடி. நான் சொன்னேன் நிரூபிச்சிட்டு போயேன். உங்க அண்ணன் வாய்க்கு நான் எங்க தலைவர்கிட்ட நாடி உங்களுக்கு பேச்ச. உங்க அண்ணன் வாய்க்கு நான் கெத்தனா? ஏய், நான் இப்ப போய் ஊரு புள்ளனா ஊரு கேஸ்னா மாத்திரம் இல்ல. இந்நிலையில் பிரபாகரன் தலைமறைவான நிலையில் அவரை கைது செய்யும் வரை பெண்ணின் சடலத்தை வாங்க மாட்டோம் என பெண்ணின் உறவினர்கள் பிணவரை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.